ஹாய் மக்களே, ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். போன வாரம் என்னால வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த 1 வீக் கேப்ல பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், ஷிவ்கர் பாபுஜி தல்படேங்கிற இந்தியன் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா? இந்த ஷார்ட்ஸ் 1 மில்லியன் வியூஸை தாண்டி போயிருக்கு மக்களே. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் 1 மில்லியன் அடிச்ச ஷார்ட்ஸ். அதுக்காக உங்க எல்லாத்துக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த சம்பவம் என்னன்னா, கமெண்ட் செக்ஷன் கலவரங்கள். அதுல பல காமெடிகள் நடந்திருக்கு. இருந்தாலும் அதுல குறிப்பா மனுஷனை விட மதம் தான் பெருசுன்னு நினைக்கிற சில பல மகான்கள் என்னைய சங்கி அப்படின்னு, எங்க சேனலே சங்கி சேனல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கும் சங்கிக்கும் என்னடா சம்பந்தம்? அட பாவிகளா, அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? அடுத்து இதை விட மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. உலகத்துக்கே சயின்ஸை கத்துக் கொடுக்கிறவராகவும் நம்ம தமிழ்நாட்டோட சயின்ஸ் கடவுளாகவும் பார்க்கப்படுற யூடியூபர் தம்பி மிஸ்டர் ஜிகே நம்மளோட இந்த ஷார்ட்ஸை அவரோட சேனல்லையே போட்டு வழக்கம் போல அறகுறை டீடைல்ஸ் படிச்சுட்டு வந்து அதை அறகுறையா எக்ஸ்பிளைனும் பண்ணி நம்ம வீடியோவை உருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லையே வெறும் கான்ஸ்பிரசிஸா பேசுற உருட்டு சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு மிஸ்ட்ரிக்கும் சயின்ஸுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? சரி விடுங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல ராவணன் அந்த காலத்திலேயே புஷ்பக விமானத்தை வச்சிருந்தார் அப்படின்னு நம்மளோட இந்திய புராணங்கள்ல இருக்க நம்மளோட தமிழ் மன்னனை ரெஃபரன்ஸா கொடுத்தவங்களுக்கு நன்றிகள். ஷிவ்கர் பாபுஜி தல்படே தன்னோட விமானத்தை விமானிகா சாஸ்திரா அப்படிங்கிற ஏன்ஷியன்ட் இந்தியன் புக்கை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்காரு. இந்த விமானிகா சாஸ்திராங்கிற புக்கை பத்தியும் இதோட வரலாற்றை பத்தியும் கடந்த 100-120 வருஷங்கள்ல இந்த புக்கை மறைக்கிறதுக்காகவும் இதுல இருக்க டெக்னாலஜியை திருடுறதுக்காகவும் என்னென்ன முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல கதறி கழுவி ஊத்திய நண்பர்களுக்கும், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில PhD முடிச்சுட்டு நாசால 10 வருஷம், இஸ்ரோல 10 வருஷம் சீஃப் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இப்போ கடைசியா வேற வழியே இல்லாம யூடியூப்ல சயின்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக சயின்ஸ் சேனல் ஓபன் பண்ணி அதுலயும் போடுறதுக்கு கண்டென்ட் கிடைக்காம அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போட்டு உருட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற பட் பிரசன்டேஷன் நல்லா பண்ற தம்பி மிஸ்டர் ஜிகேவுக்கும் இது அது இல்ல சொல்ற விதம் பிரசன்டேஷன்லாம் நல்லா இருந்ததுன்னு பதில இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விமானிகா சாஸ்திரா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத நூல். அதுக்கு அர்த்தம் சயின்ஸ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ். சமஸ்கிருதம் சொன்னோடனே இந்நேரம் நம்ம தமிழ் மக்களுக்கு கோபம் வந்திருக்கும். அதுக்கு காரணமும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வெள்ளைக்காரன் போட்டுட்டு போன விதை தான். சமஸ்கிருதத்துக்கும் வெள்ளைக்காரனுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இருக்கு, சொல்றேன் கேளுங்க. வெள்ளைக்காரன் நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கும் ஆள்றதுக்கும் யூஸ் பண்ண ஒரு முக்கியமான சூழ்ச்சி பிரித்தாளும் கொள்கை, டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை வெள்ளைக்காரன் நல்லா யூஸ் பண்ணானோ இல்லையோ, அவன் போன அப்புறம் நம்ம ஆளுங்க தெளிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டுக்குள்ள ஜாதி வாரியா பிரிஞ்சு கிடக்கிறோம், நாட்டுக்குள்ள மொழி வாரியா பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்ம பிரிஞ்சிருந்தாதான் நம்மளை ஆள முடியும். அதனால நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்படி நம்ம எல்லாரும் ஒரே நாட்டில் இருந்தாலும் மொழி வாரியா நம்மளை பிரிச்சு வச்சிருக்கிறனால நம்மளுக்கு தாய்மொழி பற்று அதிகமாயிருச்சு, தேசப்பற்று குறைஞ்சு போச்சு. இதுல உச்சகட்டம் நம்ம தான், நம்ம தமிழர்கள். நம்ம எப்பவுமே அடுத்தவங்க மொழியை மதிக்கவே மாட்டோம். ஏன்னா உலகத்தோட முதல் மூத்த மொழி தமிழ் அப்படிங்கிற பெருமையும் தலகணமும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அதனாலதான். அதுலயும் சமஸ்கிருதம் சொன்னா நம்மளுக்கு இரிட்டேட் ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மற்ற மொழிகள்லாம் சும்மா ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. ஆனா சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வழக்கத்தில் இருக்க பழைய மொழி. இன்னைக்கு இருக்கிற மொழிவாரி பிரிவினை மைண்ட் செட்ல நம்ம பார்க்கும்போது பழங்காலத்திலிருந்து இருந்து வர ஃபர்ஸ்ட் எதிரியா தான் இந்த சமஸ்கிருதத்தை நம்ம பார்க்கறோம். இதனால நம்ம சமஸ்கிருதத்தையே வெறுத்து அதை பத்தி சுத்தமா 1% கூட தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். நான் தமிழன், உலகத்தோட மூத்த மொழி தமிழ், நான் எதுக்கு அடுத்த மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறீங்களா? அங்கதான் இருக்கு ட்விஸ்டே. என்னன்னா சமஸ்கிருதமும் தமிழும் ஒண்ணுதான். இது என்ன புது கதையா இருக்குன்னு கேக்குறீங்களா? அட நிஜமாங்க, சமஸ்கிருதமும் தமிழும் ஒண்ணுதான். தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எழுத்து வடிவம் மட்டும்தான் வேறையே தவிர கிட்டத்தட்ட 70-80% எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். நான் பார்த்த வரைக்கும் முற்காலத்தில் இருந்த தூய தமிழ்ல இருந்து அப்படியே உருவானது தான் இந்த சான்ஸ்கிரிட். இப்போ நான் சில சமஸ்கிருத வார்த்தைகளையும் அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் சொல்றேன். நான் சொல்லி முடிக்கும் போது நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். கேளுங்க. தமிழ்ல அர்த்தம், சான்ஸ்கிரிட்ல அர்த்தா, சுகம் சுகா, கலை கலா, நாட்டியம் நாட்டியா, சாந்தம் சாந்தி, வருஷம் வர்ஷா, கஷ்டம் சமஸ்கிருதத்துல கஷ்டா, ஆரம்பம் ஆரம்பா, சங்கீதம் சங்கீதா, காரியம் காரியா, சந்தோஷம் சந்தோஷா, அபூர்வம் அபூர்வா, நாடகம் நாடகா, ராகம் ராகா, ஆரோக்கியம் ஆரோக்கியா, காரணம் காரணா, குணம் குணா, கிராமம் கிராமா, சேவை சேவா, வீரம் வீர், பயம்
பயா. என்னங்க புரிஞ்சுதா? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கேன். சமஸ்கிருதங்கிறது எழுத்து வடிவம் மட்டும்தான் வேற, மற்றபடி அப்படியே மொத்தமா நம்ம தமிழை தான் கலர் ஜெராக்ஸ் அடிச்சு வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா நம்ம தமிழ் வார்த்தையில கடைசியில் இருக்கிற இம்மை எண்ணி எடுத்துட்டா அதுதான் சமஸ்கிருதம். இதுல இருக்கிறதுலே காமெடியான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழர்கள் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். காகம், காகா. இதை தான் நம்ம காக்கா காக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப சமஸ்கிருதம்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். நான் எதுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, விமானிகா சாஸ்திரா, விமானங்களின் சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னா கலை அல்லது அறிவியல் பற்றின நூல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் விமானிகா சாஸ்திரா. புரிஞ்சுதுங்களா? சமஸ்கிருதமே முக்காவாசி தமிழ் தான் அப்படிங்கும்போது இந்த விமானிகா சாஸ்திரா மாதிரி சமஸ்கிருதத்தில் இருக்கிற நூல்களும் கண்டிப்பா நம்ம தமிழர்களோட அறிவா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இல்லைனாலும் எப்படி பார்த்தாலும் இது நம்ம இந்திய நூல் தானே. சரி வாங்க இப்ப நம்ம இந்த விமானிகா சாஸ்திரோட வரலாறையும் அதுல அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கிறத பத்தியும் பார்ப்போம். இந்த விமானிகா சாஸ்திரங்கிற நூலை எழுதினது சப்த ரிஷிகள்ல ஒருத்தரான மகரிஷி பரத்வாஜர் அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தி நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். அதாங்க மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் வருவார் இல்லையா, அந்த துரோணாச்சாரியாரோட அப்பா தான் இந்த பரத்வாஜர். என்னதான் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இந்த நூலை எழுதினதா சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு இருக்கிற விமானிகா சாஸ்திரங்கிற புக்கை ப்ரிப்பேர் பண்ணது பண்டிட் சுப்பராய சாஸ்திரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுப்பராய சாஸ்திரி சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு லெப்ரசின்னு சொல்லப்படுற தொழுநோய் வந்துட்டனால அவர் வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு போயிட்டதா சொல்றாங்க. அவர் காட்டுல இருந்த அந்த டைம்ல தான் மகரிஷி பரத்வாஜரை மீட் பண்ணதாகவும் அப்பதான் பரத்வாஜர் விமானிகா சாஸ்திரா பத்தின நாலேஜை இவருக்கு கொடுத்ததா சொல்றாங்க. இன்னும் சில பேர் பரத்வாஜர் சாஸ்திரிக்கு இந்த விமானிகா சாஸ்திராவை டெலிபாத்திக்கலா டிக்டேட் பண்ணதாகவும் சொல்றாங்க. என்னது டெலிபாத்திக்கலாவா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த சுப்பராய சாஸ்திரி ப்ரிப்பேர் பண்ண விமானிகா சாஸ்திரங்கிற புக்கு மொத்தம் 8 சாப்டர்ஸா 3000 ஸ்லோகங்களை கொண்டது. ஸ்லோகம் அப்படின்னா பேராகிராஃப், நம்ம தமிழ்ல செய்யுள்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. இவ்வளவையும் ப்ரிப்பேர் பண்ண சுப்பராய சாஸ்திரிக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. இவர் நோய் குணமாயி காட்டுல இருந்து வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு தான் இந்த புக்கையே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஒரு அசிஸ்டன்ட்டை வச்சு இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதி ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த விமானிகா சாஸ்திரங்கிற புக்கே. எழுத படிக்கவே தெரியாத ஒருத்தர் 3000 பேராகிராஃப் இருக்க ஒரு புக்கை ரெடி பண்ணியிருக்காருங்கிற விஷயத்தை கேட்கும்போது ஒருவேளை டெலிபாத்திக்கலா கன்வே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? அதான் நானும் நினைக்கிறேன். இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சுப்பராய சாஸ்திரிகள் வாழ்ந்தது 18ஆம் நூற்றாண்டுகள்ல, அதாவது 1866 இருந்து 1940 வரை. சரி, இவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த விமானிகா சாஸ்திரங்கிற புக்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல சிவில் ஏவியேஷன், அதாவது மக்கள் பயன்படுத்துற மாதிரியான விமானங்களை பற்றியும் வார்ஃபேர் ஏவியேஷன், அதாவது போருக்கு பயன்படுத்துற விமானங்கள் அப்படின்னும் 2 பிரிவா இருக்கிற விமானங்களை பத்தின குறிப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டபுள் டெக்கர், ட்ரிபிள் டெக்கர் அப்படின்னு 2-3 அடுக்குகளை கொண்ட விமானங்களை பற்றியும் ஒரே நேரத்தில் 400 இருந்து 500 பேர் டிராவல் பண்ற மாதிரியான மிகப்பெரிய விமானங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்றத பத்தின குறிப்புகளும் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் இன்டெப்தா சகுன விமானம், ருக்ம விமானம், சுந்தர விமானம் மற்றும் திரிபுர விமானம் அப்படின்னு 4 விதமான டிஃபரண்ட் ஏர்கிராஃப்ட்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிற மொத்த டீடைல்ஸுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. முதல்ல ஒரு விமானம்னா என்னங்கிற டெஃபினேஷன்ல ஆரம்பிச்சு ஒரு பைலட் எப்படி இருக்கணும், ஏர்கிராஃப்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்ன சாப்பிடணும், எந்த மாதிரியான ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறத பத்தியும், ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற வான்வெளி பாதைகளை பத்தியும், விமானத்தோட பாகங்களை எந்தெந்த மெட்டல்ல பண்ணணும், அது மட்டும் இல்லாம அந்த மெட்டல்ஸ் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிறத பத்தியும், பலவிதமான கண்ணாடிகளை பத்தியும், அந்த கண்ணாடிகளை வான்வெளி போர்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தியும், இன்னும் பலவிதமான மெஷினரிஸ் பத்தியும், அதை எப்படி உருவாக்குறதுங்கிற டீடைல்ஸ் பத்தியும் கம்ப்ளீட்டா இந்த புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தான் டோட்டலா பரத்வாஜர் சுப்பராய சாஸ்திரிக்கு டெலிபதிக்கலா கன்வே பண்ணதா சொல்றாங்க. இன்னமும் இந்த டெலிபாத்திக்கலா கன்வே பண்றது மட்டும் பாசிபிள் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப சமீபத்துல மேக்ஸ்வெல் சிக்கும்பஸ்டோ அப்படிங்கிற யங் ஜிம்பாப்வே இன்வென்டர் பத்தி நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. எந்தவித படிப்பறிவுமே இல்லாத இவரு அட்மாஸ்பியர்ல இருக்க ரேடியோ ஃப்ரீக்வன்சியை கரண்டா மாத்திர கிரீன் ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவரு தன்னோட கிரீன் ஜெனரேட்டரோட ஃபர்ஸ்ட் புரோட்டோடைப்லயே எந்தவித இன்புட்டுமே எடுக்காம 1200 வாட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணிருக்காரு. இதை விட ஒருபடி மேல போய் தன்னோட 2வது புரோட்டோடைப்ல 50 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணிருக்காரு. இப்ப எதுக்காக இவரை இங்க நான் சொல்றேன் அப்படின்னா, இவருக்கு இந்த ஜெனரேட்டர் செய்யறதுக்கான மொத்த ஐடியாஸையும் கடவுளே இவருக்கு விஷன்ஸ் மூலியமாவும் டெலிபாத்திக்கலாவும் தான் கன்வே பண்றதா இவரே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் டைமிங்லயே நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதையும் நம்ம நம்புறோம், நம்பித்தான் ஆகணும். ஏன்னா ஆதாரமா இவர் கண்டுபிடிச்சிருக்கிற இம்பாசிபிள் இன்வென்ஷனான கிரீன் ஜெனரேட்டர் நம்ம முன்னாடி வைக்கப்படுது. இப்ப கரண்ட் டைம்ல ஜிம்பாப்வே சேர்ந்த இந்த பையனுக்கு நடக்கிறதா சொல்லப்படுற அதே விஷயம் தான் 150 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பராய சாஸ்திரிக்கு நடந்ததா எல்லா இடத்துலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது உண்மைன்னா அதுவும் உண்மை, அது பொய்னா இதுவும் பொய். எது உண்மை எது பொய்ங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மக்களே. சரி, அந்த ஜிம்பாப்வேக்காரருக்கு அவரை சொல்றதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமா அவரோட ஜெனரேட்டர் இருக்கு. அப்போ சுப்பராய சாஸ்திரி சொல்றது உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு விமானம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் உள்ள வராரு சிவ்கர் பாபுஜி தல்படே. இந்த தல்படே சுப்பராய சாஸ்திரியோட
மிக நெருக்கமான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவரு சுப்ராய சாஸ்திரியோட கைடன்ஸுக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங்காக ட்ரோன் மாதிரியான அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட செஞ்சு அதை பறக்க விட்டு டெஸ்ட் பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா உலகத்தோட முதல் மனிதன் பறக்கக்கூடிய ஏரோப்ளைனை செஞ்சு அதுல 1500 அடிக்கு பறந்தும் காமிச்சிருக்காரு. இது எல்லாமே இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஃபண்ட் பண்ண அன்னைக்கு பரோடாவோட மன்னரா இருந்த 3ஆம் சயாஜிராவ் கெய்க்வாட் முன்னிலையில தான் பறந்து காமிச்சதா பல பேர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்ததா சொல்லப்படுறது 1895ல. அதாவது நம்ம மொத்த நாடும் பிரிட்டிஷ் கீழே அடிமையா இருந்தப்போ. ஆனா இப்படி ஒரு சம்பவமே நடக்கல, இதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க அந்த டைமிங்ல, அதாவது 1890கள்ல நம்ம நாட்டு மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எவ்ரி வீக் சண்டே ஆன லீவ் அப்படின்னு நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு நாள் லீவுக்காக அன்னைக்கு இருந்த நம்ம மக்கள் பிரிட்டிஷ் கிட்ட 7 வருஷம் போராடி 1890ல தான் இந்த ஒரு நாள் லீவே வாங்கினாங்க. இப்படி இருந்த டைமிங்ல உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஏரோப்ளைனை ஒரு இந்தியன் கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டு அவங்க சும்மா இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க. இதுக்கப்புறமா சிவகர் பாபுஜி தல்படே அப்படிங்கிறவருக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணவர் எங்க போனாரு அப்படிங்கிற ஒரு டேட்டா கூட உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு மேல உங்களுக்கு சிவகர் பாபுஜி தல்படே பத்தி தெரிஞ்சுக்கணும்னா 2015ல ஹவாய் ஜாடா அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. இது பயோபிக் கிடையாது, ஆனா இருக்கிற தகவலை வச்சும் அந்த டைமிங்ல எப்படி இருந்துச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத வச்சும் எடுக்கப்பட்ட ஒரு ஆவரேஜான மூவி தான் இது. ஆனா இதுல இருக்கிற எமோஷன் உங்களுக்கு புரியும். ஆன்லைன்ல இருக்க டேட்டா படி இந்த சிவகர் பாபுஜி தல்படே 1895ல மும்பையில் இருக்க கௌபாத்தி பீச்ல அவர் ஏரோப்ளைன்ல பறந்ததா சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்புறம் வேல்கர்னு ஒருத்தர் 1500 அடி எல்லாம் பறக்கல, கொஞ்ச தூரம் பறந்து அப்புறம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் அதே வேல்கர் திரும்பவும் இத ராஜா மாதிரி ராயல்ஸ் யாரும் வந்து பார்க்கல, ஏன்னா இதை ஒழுங்கா பப்ளிசைஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் பறந்துச்சு, ஆனா 1500 அடி எல்லாம் பறக்கல, கொஞ்ச தூரம் பறந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இதுக்கு ஃபண்ட் பண்ண ராஜா எல்லாம் வந்து பார்க்கல, ஏன்னா இதுக்கு ஒழுங்கா பப்ளிசிட்டி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இந்நேரம் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் கேளுங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்க சிவகர் பாபுஜி தல்படே ராலிஸ் பிரதர்ஸ் அப்படிங்கிற யூரோப்பியன் கம்பெனிக்கோ இல்ல ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கோ தன்னோட விமானத்தோட டிசைன்ஸை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. விமானமே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அதோட டிசைனை மட்டும் வித்துட்டதா சொல்றீங்க. எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சா சரி. விமானிகா சாஸ்திரா பத்தியும் சிவகர் பாபுஜி தல்படே பத்தியும் நம்ம ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தம்பி ஜிகே நம்ம போட்ட ஷார்ட்ஸை உருட்டுன்னு சொன்ன மேட்டருக்கு வருவோம். அந்த ஷார்ட்ஸோட ரெஃபரன்ஸ்லயே நம்ம சொன்ன விஷயத்துக்கு ரெஃபரன்ஸா சிவகர் பாபுஜி தல்படேயோட விக்கிபீடியா பேஜை கொடுத்திருந்தோம். தம்பி என்ன பண்ணிருக்காரு, அதே விக்கிபீடியா பேஜையே எடுத்து படிச்சு காமிச்சு அதில் இருக்க சில விஷயங்களை எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காமிச்சு நம்ம சொன்னதை உருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் தம்பி, அந்த பேஜையே நாங்களும் தான் ரெஃபரன்ஸா கொடுத்துருக்கோம், அப்ப அதை நாங்க படிச்சிருக்க மாட்டோமா? சரி, உங்க பேஜுக்கே வருவோம். அந்த டைம்ல அவரு விமானத்தை கண்டுபிடிச்சு ஓட்டினதுக்கு எந்த ரிலையபிள் எவிடன்ஸும் இல்ல அப்படின்னு அதுல போட்டிருக்கிறத நீங்க சொல்றீங்க. எவிடன்ஸ் இருந்திருந்தா ரைட் பிரதர்ஸ் பேருக்கு பதிலா இந்நேரம் தல்படே பேர் இல்லப்பா அங்க இருந்திருக்கும். பிரிட்டிஷ்காரன் எல்லா எவிடன்ஸையும் காலி பண்ணிட்டாங்கறதுனால தானே இந்த விஷயத்தை நாங்க இப்ப மிஸ்ட்ரி சேனல்ல பேசிட்டு இருக்கோம். எவிடன்ஸ் இருந்திருந்தா இந்நேரம் அது உங்கள மாதிரி சயின்ஸ் சேனல்ல பேசிட்டு இருந்திருப்பீங்க. தல்படே எப்படி விமானத்தை கட்டமைத்தார் தெரியுமா அப்படின்னு. என்னப்பா போப்பா. அடுத்தது இந்த விமானத்துக்கான ஐடியாஸையும் டிசைன்ஸையும் வாய்மணிகா சாஸ்திரா அப்படிங்கிற புக்ல இருந்து எடுத்ததா அதுல போட்டிருக்கிறதா சொல்றீங்க. எப்படி வாய்மணிகா சாஸ்திரா? வாய்மணிகா சாஸ்திரா தம்பி பொது அறிவு அவர்களே, முதல்ல அது வாய்மணிகா சாஸ்திரா இல்ல, விமானிகா சாஸ்திரா. சுப்ராய சாஸ்திரியோட புக்கை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது VIMA அப்படின்னு போட்டு விமானிகா சாஸ்திரான்னு அதை எழுதினாங்க. அதுக்கப்புறமா VYMA அப்படின்னு போட்டு விமானிகா சாஸ்திரான்னு எழுதினாங்க. இதை வெள்ளக்காரன் VYMA அதாவது வைமானிகா சாஸ்திரா அப்படின்னு அவன் ஸ்லாங்ல படிச்சிருக்கான். அதை தான் இன்னைக்கு அவன் VAIன்னு போட்டு வைமானிகா சாஸ்திரா அப்படின்னு எழுதியிருக்கான். அவன் சரி வெளிநாட்டுக்காரன், ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி படிச்சு எழுதியிருக்கான். தம்பி இந்தியாக்காரரு, அதுவும் தமிழ்நாட்டுக்காரர் இல்லையா? ஒரு விஷயத்தை உருட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதோட பேரையாவது கொஞ்சம் ஒழுக்கமா தெரிஞ்சுட்டு பேசியிருக்கலாம். சரி, பேர் தப்பா சொன்னது ஒரு குத்தமா? மற்றபடி மேட்டர்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரேன். 1974 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இந்த விமானிகா சாஸ்திராவை சூடோ சயின்ஸ் சொல்லி டீபங்க் பண்ணிட்டதா இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புக்கை எழுதினவங்களுக்கு ஃபிளைட்டோட டைனமிக்ஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அப்படின்னு அதுல போட்டிருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு. ஆனா இது எங்க இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், அங்க யாரு எப்படி இதை டீபங்க் பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கதை என்ன, இதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி எவ்வளவு குளோபல் பாலிடிக்ஸ் இருக்குது, இதை பத்தி எல்லாம் எதையுமே ரிசர்ச் பண்ணாம நான் ரெஃபரன்ஸ் கொடுத்த அந்த வெறும் விக்கிபீடியா பேஜே படிச்சு காமிச்சு இந்த வீடியோவை உருட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன், கேளுங்க. என்னதான் சுப்ராய சாஸ்திரி அவரோட அசிஸ்டன்ட் மூலமா இந்த விமானிகா சாஸ்திராவை எழுதியிருந்தாலும் 1940 அவர் சாகர வரைக்கும் இந்த விமானிகா சாஸ்திரா பத்தின எந்த டீடைல்ஸுமே வெளியவே வரல. இதுக்கப்புறமா தான் பெங்களூர்ல GR ஜோசியர் அப்படின்னு ஒரு முக்கியமான கேரக்டர் வராரு. இவர் யாருன்னா மைசூர்ல இருக்க இன்டர்நேஷனல் அகாடமி ஆஃப் சான்ஸ்கிரிட் ரிசர்ச்சோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். இவர் இந்த சான்ஸ்கிரிட் ரிசர்ச் அகாடமியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறாரு. இதுல பழங்கால சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே
பண்றதுக்காக எங்கெங்க யார் யார்கிட்ட பழங்கால மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு வர சொல்றாரு. அப்பதான் இந்த சுப்ராய சாஸ்திரியோட அசிஸ்டன்ட்ஸ் விமானிகா சாஸ்திராவோட மேனுஸ்கிரிப்ட்ஸை ஜிஆர் ஜோஷியர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஜிஆர் ஜோஷியர் தான் இந்த மொத்த மேனுஸ்கிரிப்ட்ஸையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி 1959ல இந்த விமானிகா சாஸ்திராங்கிற புக்கை ஹிந்தியில பப்ளிஷ் பண்றாரு. இந்த ஹிந்தி புக்கோட இங்கிலீஷ் வெர்ஷன் 1973ல பப்ளிஷ் ஆகுது. இந்த இங்கிலீஷ் புக் வெளியான அடுத்த வருஷம், அதாவது 1974ல பெங்களூர்ல இருக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சேர்ந்த HS முகுந்தா, SM தேஷ்பாண்டே அப்படின்னு ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு குழு A Critical Study of the Work விமானிகா சாஸ்திரா அப்படின்னு ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க. இந்த பேப்பர்ல சுப்ராய சாஸ்திரியோட வரலாறு, அதாவது அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஹொசூர் தாலுக்குல பிறந்ததுல இருந்து அவர் எழுதின விமானிகா சாஸ்திரா புக்கு, அந்த புக்ல விவரிக்கப்பட்டிருக்கிற 4 வகையான விமானங்கள் மற்றும் நான் முன்னாடி விமானிகா சாஸ்திரால என்னெல்லாம் இருந்ததுன்னு சொன்னனோ அது மொத்தத்தையும் இந்த பேப்பர்ல எழுதியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பேப்பர்ல அவங்க ஒரு இடத்துல கூட இந்த விமானிகா சாஸ்திராவை சூடோ சயின்ஸ்னு அவங்க குறிப்பிடவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஃளைட் டைனமிக்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம எழுதியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது அந்த புக்ல குறிப்பிட்டிருக்கிற 4 விமானங்கள்ல சகுன விமானம் அப்படிங்கிற ஒரு விமானத்தை பத்தி அவங்களோட கருத்து தான். இந்த பேப்பர்லயே நான் முன்னாடி விமானிகா சாஸ்திராவை பத்தி சொன்னதை விட எக்கச்சக்க டீடைல்ஸோட அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர்ல அவங்க தெளிவா குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா இந்த புக் மேக்ஸிமம் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கு அப்படின்னும் அவங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இப்படிப்பட்ட டெக்னாலஜி பாசிபிளா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது 1974ல இன்டர்நெட்டே கண்டுபிடிக்கப்படாத காலத்துல. அந்த பேப்பரோட காப்பியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களே படிச்சு பாருங்க. இது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாவும் 1974ல எவ்வளவு இம்பாசிபிளாவும் இருந்திருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. 1974ல அதாவது இன்டர்நெட்டே இல்லாத காலத்துல போய் நீங்க இன்னைக்கு இருக்க ஸ்மார்ட் போனை பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா கூட இதை கண்டிப்பா இம்பாசிபிள் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க கிட்ட விமானிகா சாஸ்திராவை கொடுத்தா வேற என்ன சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர்ல விமானிகா சாஸ்திராவை எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்களே ஒழிய இது ஃபேக் சூடோ சயின்ஸ் அப்படின்னு எந்த இடத்துலயுமே அவங்க குறிப்பிடல. ஆனா இதையே ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு விமானிகா சாஸ்திராவை டீபங்க் பண்ணியாச்சு, விமானிகா சாஸ்திராவை சூடோ சயின்ஸ் ஃபேக்னு ஊர்ல இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டான். இப்படி இந்த விமானிகா சாஸ்திராவை டீபங்க் பண்ணியாச்சு, இது ஃபேக்னு பரப்புனதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா இதே 1970களில் தான், அதாவது 1978ன்னு சொல்றாங்க, நாசா மெர்க்குரி அயான் த்ரஸ்டர் டெக்னாலஜியை உருவாக்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க. இது என்னன்னா எக்ஸாக்ட்டா இந்த விமானிகா சாஸ்திரால குறிப்பிடப்பட்டிருக்கிற இருக்கிற விமானங்கள்ல பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுற டெக்னாலஜி இங்க ஃபேக்னு சொல்லி டீபங்க் பண்ண அதே டெக்னாலஜியை நாசால எதேச்சியா அங்க உருவாக்கிட்டாங்களாமா. இதெல்லாம் இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணதுக்கு முன்னாடியும் பண்ண அப்பவும் நடந்த விஷயங்கள். இதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் 2015ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதையும் சொல்றாங்க கேளுங்க. தம்பி மிஸ்டர் ஜிகே ராம் பிரசாத் காந்திராமன் அப்படின்னு நாசாவை சேர்ந்த ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் இந்த விமானிகா சாஸ்திராவை சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொன்னதா சொன்னார் இல்லையா, அவர் யாரு, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஜனவரி 2015ல மும்பைல 102வது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு ஈவென்ட் நடந்தது. இந்த கான்ஃபரன்ஸ்ல திரும்பவும் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஏவியேஷன் அப்படிங்கிற தலைப்புல இந்த விமானிகா சாஸ்திரா கொண்டு வரப்படுது. ஆனா இந்த வாட்டி இதை பிரசன்ட் பண்ண வர்றது கேப்டன் ஆனந்த் ஜே போதாஸ், அதாவது ஆனந்த் ஜெயராம் போதாஸ் அப்படிங்கிற கேரளால இருக்க பைலட் ட்ரைனிங் ஸ்கூலோட பிரின்சிபாலும் அமல்யா ஜாதவ் அப்படிங்கிற எம்டெக் முடிச்ச மும்பை ஜூனியர் காலேஜோட லெக்சரரும். 3 நாள் நடக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல 2வது நாள் இவங்க 2 பேரும் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஏர்கிராஃப்ட்ஸ் இன் வேதிக் டைம் அப்படிங்கிற டைட்டில்ல இவங்களோட பேப்பரை பிரசன்ட் பண்றதா இருந்தாங்க. ஆனா இவங்க இந்த பேப்பரை பிரசன்ட் பண்ணவே கூடாது, இதுக்கு அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையே வந்தது. இந்த பேப்பரை பிரசன்ட் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணது யார் தெரியுங்களா? தம்பி மிஸ்டர் ஜிகே சொன்ன ராம் பிரசாத் காந்திராம்ங்கிற இந்தியாவை சேர்ந்த நாசா சயின்டிஸ்ட் தான். அது மட்டும் இல்லாம இந்த ராம் பிரசாத் காந்திராமன் இந்த பேப்பரை பிரசன்ட் பண்ணவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 220 சயின்டிஸ்டுங்க கிட்ட சைன் வாங்கி இந்த பேப்பரை பிரசன்ட் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஏன்னா இது சூடோ சயின்ஸ் தான், இதை சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசக்கூடாதான். அமெரிக்கால நாசால வேலை செய்யற உனக்கு இந்தியாவில் நடக்கிற சயின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பிரசன்ட் பண்ணா உனக்கு என்ன அப்படின்னு யாராவது அப்பவே கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். யாரும் கேட்கல போல இருக்கு. இதுக்கப்புறம் 1974ல இந்த விமானிகா சாஸ்திராவை டீபங்க் பண்ணிட்டதா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு இல்லையா, அந்த பேப்பரை எழுதின SM தேஷ்பாண்டே அப்படிங்கிற ப்ரொஃபசர் அவரே இந்த பேப்பரை பிரசன்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை வெறும் சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இதை பிரசன்ட் பண்றது சாதாரண ஆளுங்க இல்ல, ஒரு பைலட் ஸ்கூலோட பிரின்சிபாலும் ஒரு எம்டெக் முடிச்ச லெக்சரரும். அதனால இதை சூடோ சயின்ஸ்னே இவங்க சொன்னாலும் ஒரு சயின்டிபிக் கியூரியாசிட்டி
கியூரியாசிட்டிக்காவது இந்த பேப்பரை பிரசன்ட் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த பேப்பரை பிரசன்ட் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. அப்பவும் இந்த பேப்பரை பிரசன்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரசன்டேஷனை பத்தின எந்த விஷயமும் வெளியவே வராத மாதிரி அமுக்கிட்டதா சொல்றாங்க. இதை பத்தி அந்த பைலட் ஸ்கூலோட பிரின்சிபல் ஆனந்த் ஜே போதா சொல்லும்போது கிட்டத்தட்ட 40 இன்ஜின்களோட மிகப்பெரிய விமானங்கள் அந்த காலத்துல இருந்தது உண்மை அப்படின்னும், இந்த விமானங்கள் முன்னாடி மட்டும் இல்லாம முன்னாடி பின்னாடி சைட்ல அப்படின்னு எல்லா டைரக்ஷன்லயும் போகக்கூடியது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த விமானிகா சாஸ்திரால குறிப்பிடப்பட்டிருக்க சில விமானங்கள் வானத்துல தரையில மற்றும் தண்ணிக்கடியிலையும் போகக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விமானங்கள் இன்னைக்கு கண்டம் விட்டு கண்டம் போறது மட்டும் இல்லாம ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு கூட போகக்கூடிய திறன் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விமானிகா சாஸ்திராவை சுத்தி இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம நான் ரெஃபரன்ஸ் கொடுத்த அதே விக்கிபீடியா பேஜை மட்டுமே படிச்சு அதை பத்தி வேற எந்த ரிசர்ச்சுமே பண்ணாம அந்த பேஜையே அறகுறையா படிச்சு இந்த ராம் பிரசாத் காந்திராமன்ங்கிற நாசா சயின்டிஸ்ட் இந்த விமானிகா சாஸ்திராவை சூடோ சயின்ஸ்னு சொல்லிட்டாரு. அதனால இதை உருட்டுன்னு சொன்ன உங்களுக்கும் உங்க அறிவுக்கும் எனது பாராட்டுக்கள். இது எல்லாத்துக்கும் மேல சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா. மெர்க்குரி எல்லாம் ஃபியூயலாவே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் மெர்க்குரியையும் யூரேனியம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சிங்க இல்லையா. மெர்க்குரியையும் யூரேனியம் தான் யூஸ் பண்ணதா சொல்றாங்க. நான் ரெஃபரன்ஸ் கொடுத்த விக்கிபீடியா பேஜில் ஏகப்பட்ட மேட்டரை ஹைலைட் பண்ணி காமிச்சிங்களே, அதே பேஜில் இட் யூஸ்ட் மெர்க்குரி ஆர் யூரின் ஆஸ் ஃபியூயல் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை நீங்க படிக்கலையா இல்ல அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? மாட்டிக்கிட்ட பங்கு. மெர்க்குரிய ஃபியூயலா யூஸ் பண்ற மாதிரி நாசாவே மெர்க்குரி அயான் டஸ்டர் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்கு. இது எப்போ உருவாக்குனாங்க, எங்கிருந்து ஆட்டையை போட்டிருப்பாங்க அப்படின்னு நானே முன்னாடி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இதே மெர்க்குரிய ஃபியூயலா யூஸ் பண்ற ஃபீல்ட் எஃபெக்ட் ஆன்டி கிராவிட்டி ஃபிளைட் என்ஜின் அப்படிங்கிற பேர்ல யாங் ஹாங் வென் அப்படிங்கிற சைனாக்காரன் பேட்டன்ட்டும் வாங்கி வச்சிருக்கான். நீங்க என்னடா சயின்ஸ் சேனல் நடத்திட்டு ராக்கெட் போறத பத்தியும் வரத பத்தியும் பேசிட்டு மெர்க்குரி வார்டெக்ஸ் என்ஜின்னா என்னன்னே தெரியாம இன்னமும் மெர்க்குரிய ஃபியூயலாவே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் மிஸ்ட்ரி சேனல் வச்சுட்டு மர்மங்கள், அதாவது சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயங்களை பத்தி பேசுறவன். ஆனா இதுக்கே நானும் என்னோட டீமும் ஒவ்வொரு டாபிக்கும் அதை பத்தி என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்குங்கிறத சர்ச் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கடைசியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை தான் ஒரு ஷார்ட்ஸாவே போடுறோம். ஆனா நீங்க சயின்ஸ் சேனல் நடத்திட்டு எந்த ரிசர்ச்சையும் உருப்படியா பண்ணாம நான் ரெஃபரன்ஸ் கொடுத்த விக்கிபீடியா பேஜையும் அறகுறையா படிச்சுட்டு என் வீடியோவை உருட்டுன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு உங்க சேனலை பத்தி பெருசா தெரியாது தம்பி. நீங்க எங்க வீடியோவை எடுத்து போட்டு உருட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க சேனலே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நீங்க இந்த வீடியோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது உங்க சேனல்ல சமீபத்தில் நீங்க போட்ட ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். டைம் டிராவல் எப்படி பண்ண போறோம், 5 ways to do time travel அப்படின்னு. அதுல ரெண்டாவது மெத்தடா கிராவிட்டி அப்படின்னு ஒன்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்கூல் படிக்கும் போதே பிசிக்ஸ் புக்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. பூமியோட சென்டர்ல, அதாவது கோர்ல கிராவிட்டி 0வா இருக்கும் அப்படின்னும், பூமியோட சர்ஃபேஸ்ல தான் கிராவிட்டி அதிகபட்சமா இருக்கும் அப்படின்னும். ஆனா நீங்க இந்த பாயிண்டோட ஸ்டார்டிங்லயே நம்ம பூமியிலேயே மையம் கோர் வந்து ரொம்ப அதிகமான கிராவிட்டி கொண்டது, மேல் பகுதியில் கிராவிட்டி கம்மி. பூமியோட கோர்ல கிராவிட்டி அதிகபட்சமா இருக்கும் அப்படின்னும், பூமியோட சர்ஃபேஸ்ல கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த வீடியோக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கண்டிப்பா கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்புறம் அதே வீடியோல 4வது பாயிண்டா வார்ம் ஹோல் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது நம்ம பூமியிலிருந்து பல லட்சம் லைட் இயர்ஸ் தள்ளி இருக்க ஒரு இடத்துக்கு வார்ம் ஹோல் மூலியமா ஒரு வருஷத்திலேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், இதை டைம் டிராவல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன டவுட்னா, உங்களுக்கு டைம் டிராவலுக்கும் டெலிபோர்டேஷனுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? ஒரு இடத்துல இருந்து வார்ம் ஹோலோட ஒரு எண்ட்ல நுழைஞ்சு வேற ஒரு இடத்துக்கு வேகமா வார்ம் ஹோல் மூலியமா டிராவல் பண்றதுக்கு டெலிபோர்டேஷன் அப்படின்னு பேரு. ஆனா அதையே நீங்க டைம் டிராவல்னு சொன்னீங்கன்னு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்திருப்போம். அதுல அவர் ஒரு கையில காப்பர் ரிங் போட்டுட்டு ஒரு போர்ட்டல் ஒன்னு ஓபன் பண்ணுவார் இல்லையா? அந்த போர்ட்டல் வழியா அவர் எங்கேயோ இருக்கிற வேற ஒரு இடத்துக்கு போவாரு. அதுக்கு பேரு டெலிபோர்டேஷன். அதுவே எண்ட் கேம்ல ஒரு குவாண்டம் மிஷினை யூஸ் பண்ணி எல்லாரும் பாஸ்டுக்கு போவாங்க இல்லையா? அதுக்கு பேரு டைம் டிராவல். இப்படிதான் நாங்க படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க சொன்ன விஷயம் புதுசா இருக்கு. நாங்க எல்லாம் தப்பா படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காம இதையும் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோ தான் பார்த்தேன், இதுலயே இந்த நிலைமை. அது மட்டும் இல்லாம ESP அப்படிங்கிற பேர்ல தான் அடுத்தவங்க வீடியோ எல்லாத்தையும் எடுத்து உருட்டு அப்படின்னு நீங்க போறீங்களாமே. ESPனாலே சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம் தானே. அதாங்க ESPனா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். அதாங்க சில பேருக்கு எக்ஸ்ரே ஐஸ், ரொம்ப தூரம் பார்க்குற சக்தி, சகுந்தலா தேவி மாதிரி கம்ப்யூட்டர் பிரெயின், இந்த மாதிரி சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயத்தை தான் ESP, அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி மட்டும் ESPன்னு பேரை வச்சு அடுத்தவங்க வீடியோவை சயின்ஸ் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணி உருட்டுகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க ESPங்கிற வார்த்தையை என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்மா மாத்தி யூஸ் பண்றீங்களாமே. சூப்பர் தம்பி, நீங்க எல்லாம் தான் சயின்ஸ் சேனல் நடத்தணும், சயின்ஸை பத்தி நிறைய பேசணும். நீங்க மறுபடியும் வேற யார் வீடியோவாவது எடுத்து உருட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க போட்டிருந்த வீடியோல இருந்து நாங்க கேட்ட இந்த 2 கேள்விக்கு உங்களோட அடுத்த
வீடியோல பதில் சொல்லுவீங்கன்னு நாங்க ஆவலோட காத்துட்டு இருக்கோம். மறக்காம பதில் சொல்லிருங்க. 13 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க இவ்வளவு பெரிய சயின்டிஸ்டே நம்ம வீடியோ எடுத்து போட்டு உருட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர நம்மளோட 64,000 சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க இந்த மதமா அந்த மதமா, சங்கியா ஊப்பியா, இந்த கட்சிக்காரரா அந்த கட்சிக்காரரா, அது இதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கதறிட்டு இருக்க எல்லாருக்கும் நான் சொல்ற பதில் ஒன்னே ஒண்ணுதான். ஐ எம் a proud தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன். அதாவது பெருமைக்குரிய தமிழ் பேசும் இந்திய குடிமகன். அவ்வளவுதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இன்னொரு வெறித்தனமான மிஸ்ட்ரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரிஸ் வித் விவேக். பாய்.